எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு படம். இது எப்படா நமக்கு இங்கே ரிலீஸ் ஆகும், எப்படா நம்ம பார்ப்போம்னு நினச்சேன். இப்போயும் ரிலீஸ் ஆகலை. நான் லெட்டர் பாக்ஸில் தான் பார்த்தேன். அதை ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படன்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். முக்கியமாக இது எனக்கு பிரேசில் நிலப்பரப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிரேசிலோட நிலப்பரப்பும் கிட்டத்தட்ட இந்தியாவோட நிலப்பரப்பும் ஒரே மாதிரி தான். அதாவது அதனுடைய அந்த தட்பவெப்ப நிலை தான் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இன்னும் தெரியல, அவங்க போடுற இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவங்களுடைய உழைக்கும் வர்க்கத்தோடைய அவங்களுடைய வாழ்க்கை, அதெல்லாம் கிட்டத்தட்ட நமக்கும் அவங்களுக்கும் ஒரே சேமாக தான் இருக்குது. அதனால இன்னும் தெரியல, அந்த பிரேசில் படம் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. அப்படி அங்கேருந்து வந்த ஒரு படம் தான், முக்கியமான படம் தான் பார்த்திங்கன்னா தி சீக்ரெட் ஏஜென்ட்டு, கிளபர் மெண்டன்ஸோ பிளக்கோ அவருடைய இயக்கத்தில் வந்துருக்கு இந்த படம். இது ஆக்சுவலாக போன வருஷமே ரிலீஸ் ஆனால் கூட இங்கே ஏன் வெளியுலகத்துக்கு அவங்க காட்டில் எங்கேயுமே தேட்டர் கூட கொண்டாடுறதுனா அவார்டுக்காக எடுக்கப்பட்டதுனால பார்த்திங்கன்னா கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்ட்டு இதெல்லாம் கலந்துருச்சு. எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு இந்த படம். அது அதுக்காக தான் இவங்க கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் நமக்கும் பார்த்திங்கன்னா எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகும், நான் பார்க்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணி எங்கேயும் செக் பண்ணி பார்த்தேன். ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ தான் கிடச்சி நீ தான் படத்தை பார்த்தேன் நான். ஆக்சுவலாக பிரேசிலில் கிட்டத்தட்ட 1970 காலகட்டத்திலேருந்தே இருந்து 1977 80 காலகட்டத்துலேயுமே பார்த்திங்கன்னா இராணுவ சர்வாதிகார ஆட்சி ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்திருக்குங்க. அதை வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் நிறைய வந்துச்சு. அதில் முக்கியமான படம் பார்த்திங்கன்னா ஐ ஆம் ஸ்டில் ஹியர் போன வருஷம் அந்த 2024 அந்த படம். அது 2025 இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா தி சீக்ரெட் ஏஜென்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இராணுவ ஆட்சியோடைய அடக்குமுறையை வெவ்வேறு விதத்தில் அவங்க டைமென்ஷனில் சொல்லியிருக்காங்க. அதுதான் நமக்கு பார்க்குறப்ப இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை அங்கே நிலவி இருக்குது, அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருந்திருக்கான்றத அப்படியே ஒரு அப்பட்டமாக காமிச்ச படங்களில் இந்த 2 படமும் முக்கியமான படம். அது ரெண்டுமே இதில் நான் மெயினாக பேச போகிறது தி சீக்ரெட் ஏஜென்ட் தான். ஆனால் ஐ ஆம் ஸ்டில் ஹியர் அப்பப்போ அதில் லிங்க் ஆகும். ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காலகட்டம் தான் அது. அதாவது கவர்னர் மாறினாங்க, இராணுவ தளபதி மாறினாங்க, ஆனால் அவங்ககிட்ட எந்த மாற்றமும் பெருசாக இல்லை. எர்னஸ்டோ கைசல் 1974 1979 பார்த்திங்கன்னா பிரேசிலோட 29 அதிபராகவும் இராணுவ ஜெனரலாகவும் இவர் தான் இருந்திருக்காரு. ஆனால் இவர் நாங்கள் நிறைய விளக்கெல்லாம் கொடுக்குறேன், மக்கள்லாம் அவங்களுக்கு அந்த கட்டுக்கோப்பாக வைக்க வேணாம், இதுக்கப்புறம் அவங்களை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னால் கூட இவருடைய ஆட்சியில் தான் நிறைய மக்கள் கடத்தப்பட்டிருக்காங்க. அரசியல் காரணங்களுக்காக சொல்லப்பட்ட எதிர்கட்சி ஆளுங்கட்சியிலையும் சரி, அவருக்கு எதிராக நின்று அத்தனை பேருமே கடத்தப்பட்டிருக்காங்க. முக்கியமாக எதிராக மக்கள் போராட்டம் பண்ண மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கடத்தப்பட்டு மேக்சிமான மக்கள் யாருமே வீடு திரும்பலை. என்னடா இந்த படம் முழுக்க இவருடைய ஃபோட்டோ தொங்கிட்டே, ஏதோ ஒரு ஃபோட்டோ தொங்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவரும் தெரியும் எனக்கு, யாரா இவர் எங்கே பார்த்தாலும் இந்த ஃபோட்டோ தொங்கிட்டே படத்தில், அதுவும் க்ளோஸ்அப்பில் காமிச்சிட்டே இருப்பாங்க. அது எதுக்கு காமிச்சிருக்காங்க யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவரும் தெரிஞ்சுக்கிட்டேன். எர்னஸ்டோ கைசல் இவர் தான் இதுக்கெல்லாம் காரணம். இவர் ஃபோட்டோவாக தொங்கிட்டு கூட மக்கள் கண்காட்சிட்டே இருக்கான்றதை இவங்க நயாண்டி பண்ணி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அது ஐ ஆம் ஸ்டில் ஹியர் பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய காலகட்டத்தில் தொடங்கிறதுக்கு கொஞ்சம் மாடி 1971 மெடிசின்றவர் பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருந்திருக்காரு. அவருடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய கணவன் அரசியல் குற்றவாளியாக கடத்தப்பட்டு அவர் கடத்தப்படுறாரு. அதாவது போலீஸ் கூப்பிட்டு போகிறாங்க, கடத்தப்பட்டிருக்காரு. ஆனால் திருப்பி வரவே இல்லை. அவருக்காக போராடி உண்மையாக நின்ன ஒரு பெண்மணியை பற்றி தான் அந்த படம். முடிஞ்ச அந்த படம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அந்த படத்துடைய காலகட்டத்துக்கு அப்புறம் வந்தது தான் இந்த சீக்ரெட் ஏஜென்ட்டோடைய காலம். ஆக்சுவலாக சீக்ரெட் ஏஜென்ட்ன்றது நம்மளை பொறுத்தலையும் ஜேம்ஸ் பாண்டு, மிஷன் இம்பாசிபிள் நிறைய படம் பார்த்துருப்போம். நிறைய சீக்ரெட் ஏஜென்ட்னா இப்படி தான் இருப்பாங்களாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் சீக்ரெட் ஏஜென்ட்ன்றதுக்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்குது. அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. நான் அதை மேக்ஸிமம் நான் படத்துலேருந்து வெளியில் நடக்கிற அரசியலை பற்றி மட்டும் தான் நம்ம என்ன பேசுகிறேன் படத்தில். அதாவது இந்த படம் பேசின அரசியலை வெளியிலேருந்து பேசுகிறேன், படத்துக்குள்ளே நான் வரல. ஆக்சுவலாக அந்த படத்துடைய ஹீரோ வாக்னர் மௌரா தான். இவருடைய கரந்தீர் படம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் தரேன். நான் அதை நீங்கள் போய் பாருங்கள். கரந்தீர் படம் தான் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் சினிமாவுக்கு நிறைய படத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. வடச்சென்னை கூட பார்த்திங்கன்னா அந்த சிறைச்சாலை காட்சிகளுக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் கரந்தீர் தான். அதை தாண்டி ஆர்ஜே பாலாஜி நடித்த சொர்க்கவாசல் படம் கிட்டத்தட்ட அப்பட்டமான காப்பின்னு நல்லா அடித்து பேசுவேன் நான். அந்த அளவுக்கு அப்படி டிட்டோவாக அதில் எடுத்து வச்சுருப்பாங்க. அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த படத்தோட ஹீரோ தான் வாக்னர் மௌரா. அதாவது அந்த படத்தை ஹீரோ நான் சொல்லலை, அந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பார். கரந்தீர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பார். அப்போவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஆட்டிடியூட்டு, ஒரு ஆக்ஷனு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி நிறைய தேடி பார்த்தேன். நிஜமாகவே இவர் ஒரு புரட்சியாளராக தான் இருந்திருக்காரு. அந்த மக்களுக்காக நின்று இருக்காரு, பாதிக்கப்பட்ட மக்களோட தான் நின்று இருக்காரு. அவர் படங்களும் அதை தான் பேசியிருக்கு. இராணுவத்தினுடைய அதிகாரத்தில் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கன்றதை இவர் ஒரு படமே எடுத்து டைரக்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஆர்மண்டோன்னு ஒரு பேர் இருக்குது, இன்னொரு பல பேர் இருக்குது. அதுக்கெல்லாம் என்னென்ன காரணம், அது ஏன் அந்த பல பேர்கள் வருதுன்றதை
நீங்கள் வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு பக்கம் சீரியஸான ஒரு த்ரில்லர் படமாக போயிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் அரசியல் நையாண்டியாக போயிட்டுருக்கோம், இன்னொரு பக்கம் அன்றைக்கி நடந்த அந்த அரசியல் சூழலை வந்து ஓப்பனாக பேசுனதாக இருக்கும், உலக அளவில் நடந்த அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுனதாக இருக்கும், அவங்க நாட்டுக்குள்ளே கண்டுபிடிப்புகளுக்கு வந்து எவ்வளோ வந்து எதிர்பார்த்தாங்க, அது வந்து கண்டுபிடிப்புகள் வந்தால் இவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு, அதிகாரத்தில் இருக்கணும், கார்பரேட்டுக்கெலாம் வந்து எவ்வளோ பிரச்சனைன்றதை இவங்க வந்து போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு காட்சி எனக்கு அப்படியே நீங்கள் எவ்வளோ படம் பார்த்துருப்பான், என்னடா இப்படி ஒரு காட்சி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒருத்தன் பெட்ரோல் பங்கில் கதாநாயகன் வந்து பெட்ரோல் போட்டிருப்பார், அப்போ தூரத்தில் ஒரு பாடி இருக்கும், அது எதுவும் நாய் செத்து போன மாதிரியே சுற்றி வச்சுருப்பாங்க. நாய் அப்பப்போ குழச்சி இழுத்துட்டு போகிறதுலாம் பார்க்கும், அப்பயும் இது பண்ணுவாங்க. போலீஸ்காரன் வருவான், மாதிரி நிதி வசூல் தேவைப்படுது எங்களுக்கு, அது தேவைப்படுது, இது பண்ணி லஞ்சம் கேட்பான். இந்த மாதிரி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதை அந்த காட்சி ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அதுக்கு என்ன டைரக்டர் சொல்கிறாருன்னா, அரசு பயங்கரவாதத்தில் மக்கள் வந்து கொல்லப்படுறதும், அங்கே மக்கள் வந்து இதெல்லாம் சகஜமாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலையும் அந்த பயங்கரவாத அரசு உருவாக்கியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த காட்சியில் வந்து இயக்குனர் வச்சுருக்காரு. அதை அதாவது அந்த 1970 அதாவது 1965 to 84 காலகட்டத்துலேயும் நடந்த சம்பவங்களில் இப்படி தான் பெரும்பாலான சம்பவம் நடந்திருக்கு. மக்கள் ஏன் எதுக்குன்னு தெரியாமல் கொல்லப்பட்டிருக்காங்க, அதை மக்கள் கடந்து போயிட்டு தான் இருந்திருக்காங்க. 1970 காலகட்டத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் அதுக்கு மாற்றாக வந்து வெள்ளை தங்கத்தை கொண்டாடலாம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் பேட்டரி கொண்டாடலாம், அது மூலிமா வந்து நம்ம அப்போவே பேட்டரி காரை உற்பத்தி பண்ணோம்னா நம்ம வந்து அயல் நாட்டிலேருந்து பெட்ரோலியம் வாங்குறது நமக்கு தேவையில்லாத வேலைது, நம்ம அதுக்கான செலவு அதிகப்படுத்துறதுக்கு இருக்காது, மக்களுக்கும் வந்து பயன்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போயே பிளான் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அன்றைக்கி இருக்கிற கார்பரேட்டும் அன்றைக்கி இருக்கிற அரசாங்கமும் எங்கடா இதெல்லாம் நம்ம கொண்டாந்தாங்கன்னா நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை டோட்டலாக பேன் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்கள அவங்க குற்றவாளியாகவும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதிகளாகவும் மாற்றிருக்காங்க. இவர் அரசுக்கு எதிரானவர், அரசு துரோகி அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து போர்ட்ரேட் பண்ணி துரத்திருக்காங்க. அந்த கேரக்டர் யார், இந்த சீக்ரெட் ஏஜென்ட் இந்த படத்துடைய பேருக்கு காரணம் என்னன்றதெல்லாம் நீங்கள் படம் பார்க்குறப்ப இன்னுமே உங்களுக்கு நிறைய விளக்கமாக தெரியும். இதை தேடி நிறைய விஷயம் நீங்கள் போவீங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரத்தில் எப்பவுமே பார்த்திங்கன்னா தனக்கு லாபம் இல்லாத மக்களுக்கு லாபமான ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு என்றைக்கு விரும்பவே மாட்டாங்க. அதை தான் அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு, அதை வந்து தான் வந்து இந்த படம் வந்து சாட்டியிருக்கு. அதாவது எர்னஸ்டோ கெய்ச்சல், அது அவர் தானே அந்த காலத்தில் வந்து இராணுவ தளபதியாக அதிபராக வந்தார். அவர் காலத்தில் அணுசக்தி கணினித்துறையில் வந்து அங்கே இருக்கிற பொறியாளர்கள்லாம் நுழைஞ்சி நம்ம அதை வந்து நம்ம டெவலப் பண்ணணும், மக்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி நுழையிறப்ப இதனால் அரசுக்கு எந்த லாபமும் கிடையாது, மக்களுக்கு மட்டும் லாபம்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்திலே அவங்களாம் தடை பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமாக சுட்டி காட்டியிருக்கு. அதே மாதிரி படத்தில் இன்னொரு காட்சி, ஒரு ஃபாரன்சிக்ஸ் ரூமுக்குள்ளே 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. வரப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சுறா இருக்கும். அந்த சுறா அப்படியே கிட்ட போயிட்டே இருக்கும், கீழே ரத்தமாக இருக்கும். என்னடா சுறா வச்சு ஆராய்ச்சி பண்ணுறானுங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. என்னடா சுறா வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு நினச்சி நான் அப்படியே கேமரா போயிட்டே இருக்கும். பார்த்தா அந்த சுறாவுக்கு உடம்புக்குள்ளே வந்து ஒரு கால் வந்து மாட்டியிருக்கும். அந்த கால் எடுக்கிற சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு வந்து டைரக்டர் வந்து அது எந்த பாறையில் அவர் வந்து சொல்லியிருக்காருன்னா, அந்த கண்டுபிடிப்பாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திமிங்கலம் வந்து எப்படி முழுங்கிட்டே இருக்குது, அவங்கள எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரசுன்ற பயங்கரவாதம் வந்து முழுங்கிட்டே இருக்குன்றத அந்த காட்சி அமைப்பாக வச்சுருக்கிறதா அவர் அதை பற்றி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. டைரக்டர் கிளாப்ரம் மென்டன்ஸோ 1970 காலகட்டத்தை அப்படியே அச்சாசில் அப்படியே கொண்டு வந்திருக்காரு. நான் படம் பார்க்குறப்ப இது உண்மையாகவே வந்து எப்படி ஒரு நகரத்தை அப்படி ஒரு நகரம் அங்கே இருக்கா, அந்த பழமையான நகரம் இன்னும் அங்கே வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை செட்டு போட்டாங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. அதுவும் அங்கே கதாநாயகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேட்டர்லேருந்து வெளியே அந்த ஒரு வேர்ல்டு பார்ப்பார். அந்த வேர்ல்டுலாம் பார்க்குறப்ப அந்த 1970 காலகட்டத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். எப்படி இந்த அளவுக்கு இவ்வளோ தத்ரூபம் வளர்ந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பின்னணி இசையும் அந்த பாடல்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த பின்னணியில் வர அந்த சின்ன சின்ன அம்மிங்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துக்கு வந்து சூப்பராக மேட்ச் ஆகிருந்துச்சு. எனக்கு அது வந்து திருப்பி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் இது கேன்ஸ் திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த இயக்குனர் நல்லா அவார்டு வாங்கியிருக்காரு அவர், வாக்னர் மௌரா. இவர் தான் சொன்னால கரந்தீர் படத்தில் நடிச்சிருக்காரு. இவருடைய ஆக்டிங் தான் அந்த படத்துக்குரிய பெரிய வீரங்க. இவருடைய அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸு அவ்வளோ வந்து உயிரோட்டமாக இருந்துச்சு. என்னென்னா அவருக்கு வந்து ஒரு பல கேரக்டருக்கு மாறிட்டே இருப்பார், பல பேரில் போயிட்டே இருப்பார். அதுவும் கடைசி சீனில் நான் எதுவுமே நான் ஸ்பாயிலர் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. அந்த கடைசி சீனில் வந்து ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் ஆகிட்ருக்கோம். அது யாரான்றது உங்களுக்கு கன்ஃபியூஷன்லேயே தான் இருக்கும். நம்ம அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேக் இட் ஈஸியாக கடந்து போகிற அளவுக்கு அப்படியே ஒரு தட்டி ஒரு மாதிரி ஒரு காற்றை போல் ஒரு தெளிஞ்ச நீரோடி அப்படியே போகிற மாதிரி அழகாக அது பண்ணியிருப்பார். அந்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருப்பார். அவருக்கு வர காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை வந்து அவர் தான் இன்னும் கூட அந்த கேரக்டர் அந்த சீனை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு டெவலப் பண்ணி ரொம்பவே அதை நல்லா கொண்டு போயிருப்பார். நமக்கு பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இன்னுமே நமக்கு வந்து ரொம்ப நெருக்கிய தொடர்பாக கொடுக்கும் அந்த காட்சிகள்லாம்.
இந்த படம் இன்னும் ப்ராப்பராக ஓடிடிலாம் நிறைய வரல, ஆனால் லெட்டர் பேட்ஸ்க்கு இது மாதிரி இதெல்லாம் சில இதெல்லாம் இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நமக்கு. ஒரு த்ரில்லர் ரசிகராக நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போகணும்னா அதையும் பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஜானர்ஸ் இருக்குது. இதில் ஹிஸ்ட்ரி சார்ந்தும் இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிற அடக்குமுறை ஆட்சி, நையாண்டி எல்லாத்தையுமே கலந்து இவங்க எடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான படமாக நான் சொல்லுவேன். எனக்கு பிரேசில் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்க சொல்லியிருக்கேன். கரந்தீர், அப்புறம் ஐம் ஸ்டில்லர், இப்போ சீக்ரெட் ஏஜென்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். இந்த படம்லாம் எப்பயுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இந்த படத்தையும் கண்டிப்பாக பார்த்துருங்க. தேங்க்யூ, நன்றி.